تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم கண்ணியத்திற்குரிய சர்க்கார் பொதுமக்களே மற்றும் ஜமாத் நாயகம் அவர்களுடைய குலஃபாக்கள், உலமாக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் இங்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். ஒரு புனிதமான மஜ்லிஸ், மதரசாவுடைய ஆரம்ப பாடங்கள் திட்டங்களை ஆரம்பிக்கக்கூடிய அந்த மஜ்லிஸில் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யட்டும். ஹஜ்ரத்து உலமாக்கள் நம்ம முன்னால் பேசின உலமாக்கள் அழகான கருத்துக்களை நமக்கு எல்லாருக்கும் எடுத்து சொன்னாங்க. ஏன் கல்பில் ஒரு இதுவரையும் நான் பேச சொன்னால் நான் பேச மாட்டேன். இந்த மஜ்லிஸ்களில் ஒரு ஆர்வம் வந்துச்சு, ஒரு ஆசை வந்துச்சு, சரி 2 வார்த்தை நாமளும் சொல்லுவோம் உண்டு. அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுக்காவிட்டாலும் கேட்டு வாங்கிக்கிட்டேன் உரிமையோடு அந்த வாய்ப்பை. ஏன்னா அவங்க பல தடவை சொல்லி நான் மறுத்துருக்கேன். அதாவது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையில் சொல்கிற அல்லாஹ் தஆலா, நீங்கள் ஷுக்ர் செஞ்சால் நான் அதிகப்படுத்துவேன். இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், சுக்குர் செஞ்சால் நான் அதிகப்படுத்துவேன். வலையின் கஃபர்த்தும் இன்ன அதாபி லஷதீத், குஃப்ரான நியாமத், அல்லாஹ்வுடைய அதாபு கடுசா இருக்கும்ட்டு அல்லாஹ் தஆலா. இப்போ ஷுக்குருண்டா என்ன, எப்படி ஷுக்குரு? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையில் சொல்லிட்டா, நீங்கள் ஷுக்குர் செய்யுங்க. அனிஷ்குருலி வலிவாலிதைய, என் அடியார்களுக்கு நீங்கள் எனக்கு ஷுக்குர் செய்யுங்க, என் பெற்றோர்களுக்கும் நீங்கள் ஷுக்குர் செய்யுங்க, நன்றி உள்ளவர்களாக இருங்கிற அல்லாஹ் தஆலா. ஹதீஸில் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ, அந்த இபாரத்து சரியான ஞாபகம் இல்லை, மல்லம் யஷ்குரின் நாச லம் யஷ்குரில்லா, யார் மக்களுக்கு நன்றி செய்யவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யாதவன் என்று நபி பெருமானார் சொல்கிறாங்க. ஹக் ஜல்லஷானஹு தஆலா எனக்கு நன்றி செய்யுங்க, என்னுடைய அடியார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செய்யுங்கிறான். மற்றவர்களுக்கு செய்யுங்கன்னு வருது. கையில் அந்த ஆயத்துக்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ ஷுக்குருண்டா என்ன, பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கன்னா என்ன, எப்படி நன்றி செலுத்துறது? அந்த ஹஜரத்து அலி ஹஜரத்து மூலா பேர் என்ன, வஹபி ஷஹதரத் அவர்கள் சொன்ன மாதிரி, ஒரு மாணவன் போயிட்டு இருக்கும்போது இப்படி கை காட்டுறாராம். அப்படி கை காட்டினா நீங்கள் வாலைக்கும் சலாம் சொல்லக்கூடாது, இப்படின்ட்டா கூட வாலைக்கும் சலாம் சொல்லக்கூடாது. இந்த சர்க்கார் கண்டிச்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யார் வாய் விட்டு சொன்னாங்களோ நீங்கள் வாலைக்கும் சலாம் சொல்லுங்கள். தலையாட்டினா நீங்கள் வாலைக்கும் சலாம் சொல்லாதீங்கட்டாங்க. சலாத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகுது. வாய் திறந்து சொல்லுங்கள் சலாத்தை. ஷுக்குருண்டா என்ன, எப்படி ஷுக்குர் செய்யணும்? பெற்றோர்களுக்கு நன்றி கட்டவனாக இருக்கக்கூடியவனை அல்லாஹ் தஆலா துனியாவிலையும் தண்டிச்சிடறான். சர்க்கார் சொன்னாங்க, யார் ஒரு காலத்தில் அல்லாஹ் தஆலா நாம் நினச்சிட்டு இருந்தோம், ஒரு காலத்தில் நம்ம அல்லாஹ் தஆலா விட்டுட்டான்னு நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கஷ்டப்படுறாங்க பின்னால். பெற்றோர்களை அதிருப்திப்படுத்தினவர்கள், பெற்றோர்களை மனநோகு செய்தவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை துனியாவில் தண்டிக்காமல் விடவே மாட்டானா. ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து சர்க்கார்கிட்ட சொன்னார், என் பையன் என்னை மதிக்கிறதே இல்லை, அதாவது நம்ம கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரி மாதிரி மற்ற பிள்ளைகளை நினைக்கல அப்படின்னு எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் குடும்பத்தில் அப்படின்னு சொன்னார். அதாவது கண்டுக்கவே மாட்டாங்கிறான். என்ன எதுன்னு கண்டுக்க மாட்டாங்க, தாப்பனையும் கண்டுக்க மாட்டாங்க, தாயும் கண்டுக்க மாட்டாங்கிறான், பிள்ளோட அக்கா தங்கச்சி எந்த பாசமும் இல்லாத இருக்காங்க. அப்போ சர்க்கார் சொன்னாங்க, தூ ஜெய்சா தேரே மா பாப் கே சாத் வைசா தேரா பச்சா தேரே சாத், நீ எப்படி உங்கள் பெற்றோர்கள்ட்ட இருக்கிறியோ அப்படி தான் உன் பிள்ளை உங்கள்கிட்ட இருப்பான்ட்டாங்க. அவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க அவங்க. அப்போ பெற்றோர்களை அதபு குறைவாக நடந்தால் அல்லாஹ் தஆலா அதுக்கு சஸா என்ன செய்கிறான்னா, அதை திருப்பி நம்முடைய பிள்ளைகளில் ஒருத்தர் அப்படி ஆக்கி நம்ம அதை அனுபவிக்காத அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ்வுக்கு அவ்வளோ வீரத்தோடு தான். ஏண்டா பெற்றோர்களை நம்ம பிரித்து பார்க்குறோம். நம்ம அல்லாஹ் ரப்பு, தாய்கள் பெற்றோர்கள் மூலமாக நம்ம சில்சிலா ஒரு தரீகத்தில் வந்த பிறகு தான் தெரியுது, தகப்பன் மூலமாக நம்மளை தூக்கிட்டு சுமந்தது யார், தாய் மூலமாக நம்மளை அரவணைத்து வளர்த்தது யார், எறும்பு கடிக்க விடாது நம்மளை வளர்த்தது யார். அந்த இல்மு வந்த பிறகு தான் அந்த பாசம் நமக்கு தெரியுது. அதனால தரீகத்துடைய இல்மு அவசியம். இல்லாதவர்கள்ட்ட இந்த அலட்சிய குணப்பாடுகள் இருக்குது.
ஆக இல்மு ஓதுறது என்பது ஆலிம்களுடைய உலமாக்களுடைய அவசியம். அது அவளியா சொல்லும்போது சொன்னால் வந்து நீ மௌத்தா போய்டா ஜனாதா அவங்க தான் தொழு வைக்கணும், பேர் வைக்கணும் அவங்க தான் வரணும், தொழுக வைக்கிறதுக்கு நமாது 5 வேளை தொழு வைக்க உலமாக்களது அவசியம் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மை தான், அது ஒரு வகையில் உண்மை தான். ஹசத்தை நம்ம வஹபிஷா ஹசத்து சொன்ன மாதிரி அதெல்லாம் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவன் பார்த்தாலும் தக்பீர் கட்டிருக்கான், மொட்டை தலையாக இருக்கான், பேண்ட்டு போட்டிருக்கான், தக்பீர் கட்டிருக்கான், போதுறான், தொழு வைக்கிறான். அந்த மாதிரி சமானாவை பிடிச்சி தான் உண்மையிலே ஆலிம் உலமாக்களுக்கெல்லாம் இப்போ அவசியம் இருக்காது போல. ரெண்டாவது உலமாக்களும் மதரசாக்களும் எப்படி ஆச்சு, இந்த என்னவோ சொல்லுவாங்க, இரு கல்விகள் என்னமோன்னு சொல்லுவாங்க, அது சரியாக வரணும். அந்த 2 கல்வியை கொடுக்குற மதரசா அப்புறம் எப்படி ஆச்சுன்னு இப்போ வேற என்ன ஒருத்தன் ஓதிட்டு வந்தான் திண்டுக்கல்லேருந்து, அங்கேருந்து ஓதிட்டு வந்து பிஏ என்னவா படித்தார், பிபிஏ பிகாம், இப்போ எம்காம் படிக்க போயிட்டார். இந்த ரூட்டில் வரல பார்த்தீங்கன்னா எம்காம் படிக்கிற புத்தி வந்துடுச்சு. அங்கேருந்து போய் என்ன செய்வார், அரபு நாட்டில் போய் வேலைக்கு போடுவார். இன்னொரு பேரை திண்டுக்கல்ல ஓதிட்டு வந்தார். அவர் ஓதிட்டு வரும்போது அவர்கிட்ட கேட்ட, நீ மதரசாவுக்கு வந்திருப்பா, நல்லா அரபி நல்லா வாசிக்கிறேன், எந்த கித்தாப் கொடுத்தாலும் நல்லா வாசிக்கிறாரு, அதனால் ஆசைப்பட்டு நீ மதரசாவுக்கு முந்தி அவுலியாட்ட போ, வலியுல்லா அவுலியாட்ட, அவங்க கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க உங்களுக்கு, நீ புரோச்சிரி மதரசாவில் உஸ்தாதாக வந்திருப்பான்னு. அது என்ன சொல்கிறது, ஒருத்தர் கேட்டார், அந்த குடும்பத்தில் ஒருத்தர் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னு, 15 ரூபா ஸ்டார்டிங்கில் இருந்தார். அந்த மதரசா நிர்வாகத்தில் ஃபோன் பண்ணி கேட்டால் 15 ரூபா போ 18 ரூபா கொடுப்போம், அப்புறம் ஒரு 10% 5% ஏற்றுவாங்கன்றார். இதை என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து குடும்பத்தில் நம்ம பிள்ளை குட்டிலாம் இருக்குது, சரியாக வராது, பத்தாது அப்படிங்கிற மாதிரி வேறு ஃபீல்டில் அவர் போயிட்டார். ஆக இப்போ மதரசாக்களை வந்து 2 கல்வி வச்ச உடனேயும் வேறு மாதிரியாக மாணவர்கள் போயிட்டாங்க. உலமாக்கள் பற்றாக்குறை ஆட்டோமேட்டிக்காக வரத்தான் போகுது. அது மாதிரி தான் வரப்போது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ ஷுக்கூருண்டா என்ன, எப்படி ஷுக்கூர் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் எனக்கு ஷுக்கூர் செய்யுங்கிறான் அல்லாஹ் அப்படிங்கிறத பற்றி என் சர்க்கார் சொன்னாங்க. ஷுக்கூருடைய இன்திஹா ஷுஹூதுன்ட்டாங்க. ஷுக்கூருடைய இன்திஹாய் தர்ஜா ஷுஹூத். நியாமத்துகளை நாம் அனுபவிக்கும் போது முனைமை ஹக்கீக்கு யார் என்பதை நீ பார்ப்பது தான் ஷுக்கூர். அல்லாஹ் தான் செய்கிறாங்கிற உணர்வில் நீ பார், அந்த உணர்வில் நீ இரு அப்படிங்கிறாங்க சூஃபியாக்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆலிம் உலமாக்கள் இங்கேருந்து வழியாகி போகிற உலமாக்கள், நாம் மதரசாக்களில் மற்ற இடங்களில் போகும்போது, மற்ற இடங்களில் பயான்கள் செய்யும்போது யாரோ 1-2 விஷயம் தெரியாதவன் வா சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒரு ஏறிடும். ஏதோ விசேஷமாக சொல்லிட்டேன் போல இருக்கு, நான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வருது, வேகமாக வருது, அப்படி தான் பாருங்க. அதுக்கு ஒரு செட்டப் பண்ணி ஒரு ஜமாத்து சில பேர் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு 7-8 பேரை செட்டப் பண்ணி வச்சுறாங்க. சுப்ஹானல்லாஹ் கத்துன்னு இடையில நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர், அவருக்கு கைஃபியத்தாக இருக்கும். எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிப்பார், ஒரு பேன் முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது ஆனா ஹைரும் மின்ஹு, யாரும் முஃபரதில் சொன்னானா மேப்படியா, இவர் எப்படி ஆடுவார், ஆனா ஹைரும் மினன்னாசி அஜ்மை, தப் இப்லீஸ் கா பாப் ஹோ ஜாங்காரேன்டாங்க சர்க்கார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்குன்னு. இல்மு என்பது ஒரு ஆலிம் ஹதரத்து சொன்னாங்க, இல்மு அல்லாஹ்வுக்கு சொந்தம். நீங்கள் உடைக்கணும் என்ன இல்மு இருக்கோ, எந்த சாதாரணமாக ஒரு பல்குத்துற குச்சி சீவு இப்படி அந்த அழகாக டிசைன்லாம் வச்சு கடைச்செல்லாம் கொடுத்து அந்த இல்மாக இருந்தாலும் அது ஹக்தாலாவுடைய இல்மு. அல்லாஹு தாலா அடியார்கள் மூலமாக, அடியார்களுடைய தேவைக்காக அடியார்கள் மூலமாக அல்லாஹு தாலா அது வேலை வாங்கிக்கிறான். அல்லாஹு தாலா தன்னை மறைச்சிருக்க அல்லாஹு தாலா அந்த சூஃபியாக்களை அந்த அசராரை திறந்து விட்டாங்க. என்ன அதனால் நம்ம அந்த ஷுஹூதில் இருக்கோம். அல்லாஹு தாலா நசீபாக்கு நமக்கு. அப்போ இல்முடைய உச்சக்கட்டம் என்னங்க, ஷுஹூத். ஷுக்குருக்கு இன்திஹா ஷுஹூத். அப்போ நீங்கள் ஓதி போகிற அது ஷுக்குர் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும், வலையின் கஃபர்த்தும். ஏன் கஃபர்த்துங்கிற வார்த்தை வருது அவளியால இல்லை, இன் சக்கர்த்தும் அஜீத் அன்னக்கும், சுக்குர் செஞ்சு அதிகப்படுத்துவேன். வயலம் தஸ்குருன்னு வந்திருக்கலாமே, கேட்குறோம். அல்லாஹ் தாலா ஒரு புத்தி சொல்றதுக்கு இல்லை. கஃபர்த்தும் சொன்னாமலா முனையுமே ஹகீக மறுக்கிறது அப்படின்னாங்க சூஃபியாக்கள் சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ் தான் ஹசான் செய்கிறாங்கிறத மறுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை மறைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி செய்யும் போது அல்லாஹ்வுடைய அதாப் கடிசா ஆகுதுங்கிறாங்க. அப்போ நீங்கள் போகிற இடத்துல, மாணவர்கள் வெளியில் போகிற இடத்துல சில பேர் அல்லாஹ்வுடைய கிருபையில் தரிசு கொடுக்குற மாதிரி கூட தகுதி ஆகிடலாம். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தகுதி ஆகணும்னு நியத்தோடு ஓதுங்க. அந்த மாதிரி ஆகியிருக்கும் போது நீங்கள் தரிசு கொடுக்கும்போது, பயான்கள் செய்யும் போது, தொழு வைக்கும் போது, நான்கு மார்க்க சட்டத்திட்டங்களை சொல்லும்போது, நீங்கள் உலமாக்களுக்கு அந்த சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது, இது உங்கள் சரக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படியா உங்களது நினைக்கக்கூடாது. நீங்கள் அது சொல்லும் போது சாமீன்களில் கேட்கக்கூடியவர்களை கைஃபியத் வந்துச்சுன்னா
உடனே உஸ்தாதுடைய ஹஸ்தான் ஞாபகம் வரும். அவங்கள்ட்ட மண்டிட்டு உட்காந்து அந்த இல்மு வாங்கினதுனால தானே நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்குது சொல்ல முடியுது அப்படின்னு ஷேഖ് நினைவுக்கு வரலன்னு சொன்னால் அது ஒரு வகையான குஃபுர். எப்படிங்க? அது ஒரு வகையான குஃபுர். அதனால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். குஃபுர் செஞ்ச அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை கடிச்சா இருக்கும். சுக்குருக்கு மாத்தமா குஃபுர் செஞ்சா ஷேഖ் கொடுத்த இல்மு என்று விளங்காமல் நீ உன்னுடைய கமாலுடைய விளங்கி நீ பார்த்துன்னு சொன்னால் அதுக்கு என்ன தண்டனை வரும்னு சொன்னால் ஹபத்தே இல்மை எல்லாம் அழிச்சிருவான், எடுத்துருவான், அந்த பரக்கத்தை எடுத்துருவான். ஏன்னா சுக்குர் இது ஷிர்க்கு செஞ்சா லைன் அசரக்தா லை ஹபத்தன்னு அமலுக்க ஷிர்க்கு செஞ்சா அமல் அழிச்சிருவான்ட்டான். ஷிர்க்குன்னா என்ன? நம்ம பாடம் படிச்சிருக்கோம், அல்லாஹ் ஷிர்க்கு என்னன்னு படிச்சிருக்கோம். அப்போ ஷேഖ் சொல்லி கொடுத்த இல்முங்கிற உணர்வு இல்லாமல் அது உன்னுடைய கமால்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபதுல் அவங்க மட்டும் கிடைச்சதுன்னு சொல்லி இந்த உணர்வு இல்லாத செய்யும் போது அந்த இல்மில் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் தஆலா எடுத்துருவான். அதனால் சுக்குர் செஞ்சால் அல்லாஹ் அதிகப்படுத்துவேங்கிறான். பெற்றோர்களுக்கு சுக்குர் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹயாத் ஆஃபியத் சலாமத் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும். அவங்க துவா உங்களுக்கு இருக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சிறப்பான வாழ்வு உங்களுக்கு கொடுப்பான். அந்த பெற்றோர்கள் மூலமாக தாண்டி அதை தாண்டி நீங்கள் அல்லாஹ் தான் முழுமையாக ஹக்கீக்கின்னு வாழும்போது அல்லாஹ் தஆலா இன்னும் உங்கள் வாழ்க்கை 100 ஆக்கி விட்டுருவான். நீங்கள் வெளியில் போகும்போது உலமாக்களுடைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாள்பட்டி நான் பார்ப்பேன். நாள்பட்டி சொல்லணும், ஊர் பேர் சொல்லணும், இதே பத்தா படுப்பு ஹதரத் சொன்னாங்க. ஆளுங்குலமாக்களை பற்றி கழிவு ஊற்றுறவங்க தான் நிறையா இருக்கிறாங்கன்னு ஒன்று சொன்னாங்க. இப்போ நான் வலிவுல்லா மௌலாட்ட சொன்னேன், அவங்களில் சில பேர் கழிவு ஊற்றுற மாணவர்கள் முன்னால் கழிவு ஊற்றுறதுனால அது அப்படியே சில்சிலா ஜாரி ஆகிடும். நான் ஓதும் போது ஒருத்தர் இருந்தார், தரீக்கத்து பிடிக்காது அவருக்கு, பாடமே நடத்த மாட்டார், உட்காந்ததுலேருந்து முடிக்கிறவனே சில்சிலா கொஞ்சம் பலாக்கள் தான் அவர் வேலை. அந்த மாதிரி இருந்தார். பாவம், அவர் பெரிய வயசுக்கார், ஒரு மாஹிராக இருந்தார். இது ஃபார்சியில் இந்த மாதிரி பேசுவார். நானும் அவர் முன்னால் ஆமாம் அது கரெக்ட், அது சுமார் அருமையாக இருக்குது, நீ பாடம் சூப்பர் அதுக்கு அப்படின்னு நினச்சி வந்துடுறது. அதனால் அல்லாஹ் தஆலா ஓதக்கூடிய மாணவர்களுக்கு இஹ்லாஸ், உஸ்தாத்மார்களுக்கு இஹ்லாஸ் கொடுக்கணும். சாமின்னு ஹஜரத் அவுலியா சொன்ன மாதிரி உட்காந்துருக்கிறது யார்? ஜிதர் தேக்கோ உதர் ஜல்வா நுமா அல்லாஹி அல்லாஹ். மாணவனுடைய சூரத்தில் மௌலா ஜாஹிராக இருக்கான், உஸ்தாதுடைய சூரத்தில் மௌலா ஜாஹிராக இருக்கான். உட்காந்து அல்லாஹ் தஆலா முஅல்லிமாவும் அல்லா இருக்கான், முத்தஅல்லிமாவும் அல்லாஹ் அவர்கள் கூட வாயினா இருக்கான். அந்த உணர்வு நமக்கு வரும். ஏன்னால் நாம் சொல்லிக் கொடுக்குற விளக்கங்களில் ஒரு தனி விளக்கம் வரும், ஒரு பரக்கத்து வரும். நம்முடையது நாம் நினச்சி சொல்லக்கூடாது. மாணவர்கள் விளங்காதவர்கள் எதை சொன்னாலும் கேட்டு போடுவாங்கன்னு சொல்லக்கூடாது. அதையும் அவளியா சொன்னாங்க. ஃபாஹிமான மாணவர்கள் இருப்பாங்க, அவங்க நம்மளை விட ஃபாஹிமாக இருப்பாங்க. சமயத்தில் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்களுக்கு அழகான முறையில் விளக்கக்கூடியவங்களாக இருக்கும். நாம் ஒழுங்காக விளக்கியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா, நான் உஸ்தாத்மார்களை குறை சொல்லலை, அல்லாஹ் தஆலா சர்க்காருடைய மதரசாவில் அல்லாஹ் கொண்டாந்து விட்டுருக்கான். எஜமானுடைய பேர் சொல்லும் போது தான் ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு மட்டும் சொல்லி முடிச்சிடுறாங்க சில பேர். நவர் அல்லாஹ்னு சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. நான் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னேன் லால்பேட்டையில் ஒருத்தர். அப்போ ஒருத்தர் கேட்டார், என்ன உங்கள் பாவா நான் இது சஹாபியான்னு கேட்டார் ஒருத்தர். நான் சொன்னேன், கபரஸ்தானில் நான் பார்த்தேன்ப்பா, தொழுதவன் தொழுவாதவன், நோன்பு வச்சவன் நோன்பு வைக்காதவன், சக்காத்து கொடுத்தவன் கொடுக்காதவன், ஆட்சி செஞ்சவன் செய்யாதவன், என்ன பொழுதுனிக்கு உலமாக்கள் பற்றி பலாக்கள் உணவன், எல்லா பாவம் செஞ்சவன் பிடிச்சவன் பிடிக்காது எல்லாத்துக்கும் கபர்லேயே தண்ணி ஊற்றும் போது பார்த்தேன். யாயி ஹத்து நம்சுல் முத்துமைன்னா துர்ஜி இலா ரப்பிக்கு ராலியத்தம் மருதியா ஃபதுகுலி ஃபீ பாதி வதுகுலி ஜன்னதி. ராலியத்தம் மருதியானா என்ன அர்த்தம்னு கேட்டார். அது எல்லாம் அவங்க ஒரு அதுவும் அர்த்தம் அப்படின்னு நான் அவர்கிட்ட. அப்போ அவனுக்கு போய் அது சொல்லும் போது என் ஷேഖுக்கு நான் சொல்லக்கூடாதா? என்ன நியாயம் நீ சொல்கிறது பார்த்தா? அதனால அன்னையிலேருந்து நான் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்கிறது, ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறது, நான் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்கிறது. அதனால் அன்பர்களே, ஷேഖை பற்றி சொல்லும்போது தைரியமாக சொல்லுங்கள் ரலியல்லாஹு அன்ஹு. நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை கொண்டு அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதுனால தான் அவங்க கொடுத்த இல்மு நம்மளில் பரக்கத்து செய்யுது. மக்களுக்கு பிரயோஜனமான முத்தஃபியான இல்மு இருக்குன்னு சொன்னால் அது அவருடைய அவங்க காமிலீன்களாக இருக்கிறதுனால, வாசிலீன்களாக இருக்கிறதுனால அல்லாஹ் பரக்கத்து செய்யலாம். உஸ்தாத்மார்களை கண்ணியப்படுத்துங்க. என்னுடைய கோரிக்கையும் அதுதான். உஸ்தாத்மார்கள் கூட இருந்து யார் பாடம் நடத்துகிறா தாலீம் ஓரளவு நீங்கள் எல்லாம் முறிது வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கட்டாயமாக முறிது இல்லையா? இல்லை புறவச்சேரி ஜமால் சர்க்கார் ஜமால் சர்க்கார் எஜ்மா அப்படி தான் செய்வாங்க. எஜ்மா அதாவது யாரையும் முறிது வாங்க சொல்லி வற்புறுத்த மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக 50 பிறகு அசருக்கு பிறகு நினைக்கிறேன் ஒரு கிளாஸ் வைப்பாங்க. இந்த தரீக்கத்துடைய அவசியங்களை பற்றி எஜ்மா சொல்லுவாங்க. கேட்டாக்கன்னு கேட்காது. போ ஒரு ஆள் இது வரையும் முடி வச்சுருப்பார், முன்னால் ஒரு கண்ணாடி பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சு அடிக்கடி ஒரு பார்த்துக்கு வர முடியும். கடைசி வரையும் அவர் பையத்து வாங்காத போயிட்டார். நசீவு பதினசீவு போனால் நமக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் தேவையற்ற எஜமானன் அல்லாஹ் தஆலா. என்ன
அல்லாஹ் தஆலா யாருக்கு நசீபாக்குது. ஆலிம் உலமாக்களை மதிங்க. ஓதிட்டு போனோடனே பசங்க எப்படி இருக்கான்னு சொன்னால், வாப்பாவுக்கு புத்தி சொல்லவும் நிறையா பேர் இருக்காங்க. வீட்டில் போனோடனையும் ஒருத்தன் லண்டனில் போய் மோனை படிக்க வச்சானா, என் சர்க்கார் சொல்லுவாங்க, லண்டனில் படிக்க வச்சானா. அது வரும்போதே ஒருத்தையை தள்ளிட்டு வந்துட்டான், அந்த ஃபேஷனில் உள்ள ஆளை. லண்டனில் படிக்க வச்சு அவன் எப்படி இருப்பான், அங்கே நாகரிகம் பார்க்குற ஆள் எல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு ஒரு ஆளை தள்ளிட்டு வந்துட்டான். அதை வந்து பார்க்குறான், அப்போ சுட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கான், பழைய மாடலில் தொப்பி போட்டுட்டு தாடி வச்சுட்டு சுட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறான் கவுத்து கட்டலில். ஹூ இஸ் ஓல்டு மேன்னு கேட்டான் அவன், இந்த கலவை யாருன்னு. அவன் சொன்னான், அவன் திமிரு பார்த்தீங்களா, அவளுக்கு திமிரு. இந்த முட்டா போய் என்னடி இப்படி கேட்குற மாணவ அயோக்கி சரிக்கு தகப்பண்டின்னு சொல்லாமல படுவா. அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி இஸ் மை ஃபாதர் பட் நான்சென்ஸ்ண்டாலாம். இவன் அப்பன் தான் முட்டாள வந்தாள், அது அறிவிஞானம் இல்லாதவருண்டா நவுதுபில்லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சர்க்கார் சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி நீங்கள் வந்து அது லண்டனில் படிச்சுட்டு வந்தவங்க செஞ்சால் அந்த அநியாயம் சொன்னால், நீங்கள் ஆதிமலம் பார்க்கலாம் போய் நீங்கள் வீட்டில் போயிட்டு பாப்பாவில் குற்றம் பார்க்குறது, உம்மாவில் குற்றம் பார்க்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. அதை அப்படி சொல்கிறதா இருந்தால் அன்பான முறையில் சொல்லாமல, அகலாக்கான முறையில் சொல்லாமல் காலில் விழுந்து காலை முத்தம் போட்டு எந்திரிச்சு நின்று, அம்மா இப்படி ஒலு செய்யுங்க, பாப்பா இப்படி ஒலு செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள், இல்லாட்டி விட்டுடுங்க. அதனால் அதபுகரமாக நடந்து இருக்கிற இன்பு போடும் வரக்கத்து போடும். அந்த மாதிரி இல்லாத அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லாருக்கும் நீண்ட ஆயுள், உலமாக்களுக்கு நீண்ட ஆயுள், இந்த மதரசாவுக்கு நீண்ட ஆயுள், ஓதி கொடுக்க உஸ்தாத்மார்களுக்கு எல்லோருக்கும் அதுக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் ஆஃபியத் சலாமத் கொடுத்து அல்லாஹ் தஆலா நம்மளை கண்ணியமாக வாழ வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஆகிர் தவனா நின்றுல்லாஹ் ரப்பில் ஆலமீன். நானாக டைம் கேட்டு வாங்கிக்கிட்டதுக்கு சர்க்கார் ஹுசூர் மன்னிக்கிங்க, கோச்சுக்கலாம்.